அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு அன்யூஷுவல் ஃபீல்டு இருக்கு பாத்தீங்களா, ஒரு அன்யூஷுவல் ஃபீல்டு, அதில் எனக்கு ஒரு புது கிரியேட்டிவிட்டி அப்படின்னு வரும். உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நம்ம ஒரு அஸ்ட்ராலஜி அப்படின்னா கூட இதுல நிறைய அஸ்ட்ராலஜி இருக்கு பாத்தீங்களா, நிறைய பகுதிகள் இருக்கு பாத்தீங்களா, நிறைய வந்து பாத்தீங்கன்னா பொதுவா உருவாக்கப்பட்டது சில விதமான அஸ்ட்ராலஜிக்கல் ஃபீல்டு இருக்கு. அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையை வந்து ப்ரெடிக்ட் பண்றது, அந்த மாதிரி புதுசு என்னாவது கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். நான் ஒரு சிம்பிளா அஸ்ட்ராலஜி ஃபீல்டு சொன்னேங்க உடனே அதுக்கு வேற எதுவும் கமெண்ட் போடாதீங்க. அந்த மாதிரி எல்லா ஃபீல்டுலயும் நம்மளுக்கு புதுசா ஒன்று கிரியேட் பண்ணணும்னு தோணும். அந்த கிரியேட் பண்ணதுல நம்ம சக்சஸும் ஆவேன். அதுதான் இங்க ஹைலைட். நான் புதுசா வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன். எப்படி கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன்? மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு ஏதாவது ஒண்ணு புதுசா இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன். வாழ்க்கையை ப்ரெடிக்ட் பண்றது, அவங்களுக்கு இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிச்சேன். ஒரு ஆப் கண்டுபிடிச்சேன். அந்த ஆப்ல வந்து பாருங்க இப்ப நிறைய பேர் பயனடைகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இப்பதான் இந்த ஏஐ ஆப்லாம் வந்திருக்குல்ல, ஜோதிடத்துக்கும் அந்த மாதிரின்னு வச்சுக்கலாமே, அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு செய்யறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டு. அதே மாதிரி பாருங்க மந்திர சக்தியை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மந்திரத்தினோட ஒரு மகிமை தெரிஞ்சிச்சு. மந்திரங்களை வந்து ஜபிக்க ஆரம்பிச்சு அந்த மந்திரத்துல சித்தியும் ஆயிட்டு அப்படின்ற ஒரு அமைப்பு. மந்திர சக்தியில சித்தி ஆகணும்னு நினைச்சா இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வரும். அக்கல்ட் ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் வரும். எனக்கு நேர் வழி போய் போய் புளிச்சு போச்சுப்பா, நான் குறுக்கு வழி போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த சாத்வீக வழிபாடு பிடிக்கல, நான் தாந்திரிக வழிபாடு போகணும்னு நினைக்கிறேன். போகணும்னு தோணுச்சுன்னா போங்க, யார் வேண்டான்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்கோங்க, ஒரு குருவோட போய்க்கோங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அந்த சேலஞ்சஸை நான் ஓவர்டேக் பண்ணும்போது எனக்கு வந்து பாருங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது வருது. கல்வியில வந்து நான் படிக்கணும்னு நினைச்சேன், எனக்கு ஃபாரின் போய் படிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கல்வியில ஒரு புது ட்விஸ்ட். எனக்கு வந்து இந்தியாலே சீட் கிடைக்காதுன்னு நினைச்சேன், கடைசியில் எனக்கு வெளிநாட்டுல சீட் கிடைச்சு நான் வெளிநாட்டுல படிக்கிறியா அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பாருங்க மிகவும் சாதுரியமான புத்தி, எனக்கு அதீத ஒரு புத்திசாலித்தனம். அந்த அதீத புத்திசாலித்தனத்துல நான் வேற ஆங்கிள் யோசிக்கிறேன், வேற ஆங்கிள் யோசிக்கிறதுனால நான் சக்சஸ் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட சிந்தனை வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கு, அட்வான்ஸ்டா இருக்கு, புதுசா இருக்கியா, அதனால அவன் சக்சஸ் ஆயிட்டாயா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா. இப்ப அந்த மாதிரி எல்லா ஃபீல்ட்லயும் யார் யாரோ புதுசா என்னென்னத்தையோ கண்டுபிடிச்சி சக்சஸ் ஆயிட்டு இருக்காங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. இப்ப நாங்க ஜோதிடம்னா கூட நாங்க பழைய வேத ஜோதிடம் என்ன சொல்றாங்க அதே தான் நாங்க சொல்லிட்டு வரோம். இன்னும் புதுசு எத்தனை திணிச்சிருக்காங்க.